அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த மாதிரி சொல்லியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஷார்ட்ஸ் போட்டே வந்து ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே ஆகுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து ஆனுவல் லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனை கொஞ்சம் என்கேஜ்டாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் வாவ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து ஒரு பெயிண்டிங் செட் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இதை பற்றி போட்டிருந்தாங்க. சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூட என்னலாம் வரும் அப்படின்னா, நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கான அந்த மெட்டீரியல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் செட்டு 2 ப்ரஷ் இருக்கும். அண்ட் அது கூடவே ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த மேக்னெட்டை வந்து இந்த இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒட்டிட்டு ஃப்ரிட்ஜில் போய் நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் எடுத்திருக்கும். நல்ல ஒரு டிவியோ மொபைலோ எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருந்தது. பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நல்ல டைம் வந்து போச்சு. நானும் என் பையனும் மட்டும் சூப்பராக உட்காந்து பண்ணிகிட்ருந்தோம். நான் வந்து ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். பட் இந்த பெயிண்டிங் முடிக்கிற வரைக்கும் நான் ஃபோனை எடுக்கவே இல்லை. சூப்பராக இருந்தது பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இதிலே பார்த்திங்கன்னா நிறையா பேட்டர்ன் இருக்குது. நான் வந்து பீகாக் வாங்கியிருந்தேன். இதிலே வந்து நிறைய பேர்ட்ஸு அதுக்கப்புறம் நிறையா பேட்டர்ன் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பாருங்கள். சூப்பராக இருந்தது. சூப்பராக டைம் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். என் பையனும் பார்த்திங்கன்னா பயங்கர என்கேஜ்டாக உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ லாஸ்ட் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் டேக் பண்ணுறேன். ஸோ பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.